அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் இப்போ தற்போது நடந்த பிரஸ் மீட்டிங்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, வெளியே சென்றவளை நாம் அரவணைப்போம், மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும். அதிமுகல இருந்து பிரிஞ்ச சசிகலா, டிடிவி மற்றும் எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்பதான் அதிமுக தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எடப்பாடி தனிச்சு செயல்படுறாரு, எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்து செயல்படுறாரு. இது மற்றவர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான் இங்கே தெளிவாக தெரியுது. மேலும் செங்கோட்டையன் இப்படி பேசுறதுல இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு புரிய முடியுது. செங்கோட்டையன் ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாரு. ஓபிஎஸ்ஸை, சசிகலாவை, டிடிவியை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய தலைமையில் ஏதாவது ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதாகவே நமக்கு இப்போது புரிய வருது. செங்கோட்டையன் இல்லைன்னா இப்படி திடீர்னு ப்ரெஸ் மீட்டிங் அழைத்து இப்படி பேசக்கூடியவர் அல்ல. எடப்பாடிகிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும், அப்படி இல்லைன்னா எடப்பாடிகிட்ட இருந்து பிரிஞ்சவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செங்கோட்டையன் தலைமை பொறுப்பேற்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்றது தான் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்க இருக்கோம். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.